பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளத்தின் மீதான ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல், அதனால் ஏற்பட்டிருக்கும் பதற்றம் மிகப்பெரிய அளவில் வியாபித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இராணுவ மோதல் ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள மிக முக்கியமான அமெரிக்க இராணுவ மையங்களில் ஒன்றான இளவரசர் சுல்தான் விமான தளத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல் பிராந்திய பாதுகாப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல்படை ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தியது. இதில் குறைந்தது 12 அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 20 நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலின் மிக முக்கியமான அம்சம் அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பும் விமானங்களை குறிவைக்கும் வான்வெளியில் போர் விமானங்களுக்கு எரிபொருள் வழங்கும் இந்த தொழில்நுட்ப கட்டமைப்பை சேதமடைந்துள்ளது. அமெரிக்காவினுடைய வான்வெளி தாக்குதல் வேகத்தை முடக்கும் ஈரானின் திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அதே நேரம் தாக்குதலுக்கு பிறகு IRGC வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் அமெரிக்க படைகள் தங்களது தடங்கள் சேதமடைந்தால் அங்கிருந்து வெளியேறி பொதுமக்களுக்கு ஓட்டல் மற்றும் சிவிலியன் பகுதிகளில் தஞ்சம் புகுந்துள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்கா பொதுமக்களை மனிதக்கிடயமாக பயன்படுத்துகிறது. அமெரிக்க வீரர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்கள் இனி இராணுவ இலக்குகளாகவே கருதப்படும். எனவே பொதுமக்கள் அந்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் இந்த தாக்குதல் வியப்பளிப்பதாக குறிப்பிட்டாலும் அமெரிக்காவின் பதிலடி மிகவும் தீவிரமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்குகள், ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ட்ரோன் தொழிற்சாலைகள் அமெரிக்காவால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் கடற்படை மற்றும் வான்படை முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் செய்துள்ளார். ஈரான் தற்போது தப்பிப்பிழைக்க வழி தேடி பேச்சுவார்த்தைக்கு வருவதாக அவர் குறிப்பிடுகிறார். ஈரானிய இராணுவ செய்தி தொடர்பாளர் அபுல் பாசில் செர்காச்சி தாங்கள் தற்காப்பு நிலையில் இல்லை என்றும் அமெரிக்காவை இந்த பிராந்தியத்தை விட்டு முழுமையாக வெளியேற்றும் வரை தாக்குதல்கள் தொடரும் என அறிவித்துள்ளார். மறுபுறம் ABC நியூஸ் அறிக்கையின்படி இதுவரை இந்த மோதல்களில் 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இவர்களில் பலருக்கு மூளை பாதிப்பு மற்றும் நீண்டகால உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த தாக்குதல் வெறும் இராணுவ மோதல் மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கை சிதைக்கும் ஈரானின் நீண்டகால உத்தியின் ஒரு பகுதியாகும். அமெரிக்காவின் எரிபொருள் விமானங்களை அளிப்பதன் மூலம் அதன் வானதிகாரத்தை ஈரான் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளது. இரு நாடுகளும் பின்வாங்க மறுப்பதன் விளைவாக மத்திய கிழக்கு ஒரு முழு அளவிலான போரை நோக்கி தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஈரான் மோதலின் தற்போதைய கள நிலவரங்கள் மிக மோசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஆபரேஷன் பிக் ஃபியூரி போர் ஒரு மாதத்தை எட்டியுள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் இளவரசர் சுல்தான் விமான தளம் மீதான தாக்குதல் போரின் போக்கை ஒரு முக்கிய நிகழ்வாக மாற்றியிருக்கிறது. இந்த விமான தளம் வெறும் இராணுவ முகாம் மட்டுமல்ல, இது அமெரிக்காவின் மத்திய கட்டளையகத்தின் வான்வெளி ஆதிக்கத்தின் இதயமாகும். அதாவது AWACS கண்காணிப்பு முழக்கம். சமீபத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் அதிநவீன E3 சென்ட்ரி AWACS உளவு விமானம் பலத்த சேதமடைந்துள்ளது. இது ஈரானின் ஏவுகணைகளை கண்டறியும் அமெரிக்காவின் கண் போன்ற கண்காணிப்பு திறனை நேரடியாக பாதித்துள்ளது. தொடர்ச்சியாக KC-135 வகை எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் குறிவைக்கப்படுவதால் ஈரான் மீதான அமெரிக்காவின் நீண்ட தூர குண்டுவீச்சு தாக்குதல்கள் தற்காலிகமாக தாமதமாகும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல்படை தற்போது ஒரு புதிய உளவியல் போரை தொடங்கியுள்ளது. அதாவது அமெரிக்க படைகள் தங்களது சிதைந்த தளங்களை விட்டு வெளியேறி சவுதி மற்றும் கத்தார் நாடுகளின் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஹோட்டல்களில் தங்கியிருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்க வீரர்கள் எங்கு ஒளிந்தாலும் அந்த இடம் ஈரானிய ஏவுகணைகளுக்கு இலக்குகள் என்று அறிவித்திருக்கும் அவர்கள் ஈரான் இதை காரணம் காட்டி இனி மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவினுடைய உயிரிழப்புகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல். பென்டகன் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த போரில் இதுவரை 300க்கும் அதிகமான வீரர்கள் காயமடைந்துள்ளனர். 13 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை வெடிப்புகளால் ஏற்பட்ட மூளை அதிர்வு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ஈரான் பயன்படுத்தும் மலிவான சஹெட் வகை ட்ரோன்கள் அமெரிக்காவின் விலையுயர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை திணறடித்து வருகிறது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய 90% ஏவுகணை உற்பத்தி திறனை அளித்து விட்டதாக கூறினாலும் ஈரானின் கையிருப்பில் இன்னும் 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது.
ஹார்மோஸ் ஜலசந்தி ஈரான் மூடியுள்ளதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வடைந்துள்ளதுடன் உரத்தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. தரையிறங்கிய போர் புரியாமல் வான்வெளியாகவே ஈரானின் கடற்படை மற்றும் வான்படையை முழுமையாக அழிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதற்கு ஏப்ரல் 6 வரை ஒரு சிறிய இடைவெளியை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் தனது தற்கொலை ட்ரோன் மற்றும் மறைமுக ஏவுகணை தாக்குதல் மூலமாக அமெரிக்காவின் பாதுகாப்பு கோட்டையை துளைக்க முயல்கிறது. இளவரசர் சுல்தான் தளத்தின் மீதான தாக்குதல் அமெரிக்கா எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தில் முன்னேறியிருந்தாலும் ஈரானின் ஏவுகணை மழையை முழுமையாக தடுக்க முடியாது என்பது காட்டுகிறது. வரும் வாரங்களில் அமெரிக்கா தரையிறங்கி போரிடுமா அல்லது வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்துமா என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாகும். இந்த நிலையில் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் சுல்தான் விமானத்தளம் மீதான ஈரானின் தாக்குதலானது வெறும் ஒரு இராணுவ நடவடிக்கை என்பதை தாண்டி 21ஆம் நூற்றாண்டின் நவீன போர்க்கலை மற்றும் சர்வதேச அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்துள்ளது. இந்த மோதலின் ஒட்டுமொத்த தாக்கத்தை பின்வரும் 3 கோணங்களில் நாங்கள் பார்க்கலாம். பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வான்வெளி ஆதிக்கம் கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ஆனால் ஈரான் தனது மலிவான ட்ரோன்கள் மற்றும் துல்லியமான ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்காவின் அதிநவீன வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை துளைக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. குறிப்பாக போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் உட்கட்டமைப்பு சிதைப்பதன் மூலமாக அமெரிக்காவின் தாக்குதல் வேகத்தை ஈரான் வெற்றிகரமாக குறைத்துள்ளது. இது இனிவரும் காலங்களில் அமெரிக்கா தனது பிராந்திய இராணுவ வியூகத்தை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது, புதிய போர் முறையும் மனிதக்கேடைய அரசியலும். ஈரானிய புரட்சிகர காவல்படை அமெரிக்க படைகள் சிவிலியன் பகுதிகளில் தங்கியிருப்பதாக குற்றம் சாட்டுவது ஒரு நுட்பமான உளவியல் போராகும். இதன் மூலமாக எதிர்காலத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஈரான் நடத்தும் தாக்குதல்களுக்கு ஒரு தார்மீக நியாயத்தை அது முன்கூட்டியே கட்டமைக்கிறது. இது போர்க்களத்தை இராணுவ முகாம்களில் இருந்து நகரங்களுக்கும் மக்கள் நடமாடும் இடங்களுக்கும் நகர்த்தி இருக்கிறது. இத்தகைய சூழல் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கும் போர்க்கால விதிகளுக்கும் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் இராணுவ வலிமையை முடக்கிவிட்டதாக கூறினாலும் கள யதார்த்தம் வேறாக உள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றம் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதித்துள்ளதோடு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் ஈரான் தனது இறுதி வரை போராடும் கொள்கையின் மூலம் அமெரிக்காவை ஒரு நீண்ட கால போருக்குள் இழுக்க முயலுகிறது. சுருக்கமாக சொன்னால், இளவரசர் சுல்தான் விமானத்தளம் தாக்குதல் என்பது ஒரு போரின் முடிவு அல்ல, மாறாக ஒரு நீண்டகால மற்றும் சிக்கலான மோதலின் தொடக்க புள்ளியாகும். ஈரானின் ஏவுகணை திறனும் அமெரிக்காவின் தொழில்நுட்ப வலிமையும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் இந்த சூழல் மத்திய கிழக்கின் வரைபடத்தை மட்டுமல்லாது உலக வல்லரசுகளின் அதிகார போட்டியை மாற்றி எழுதும் வல்லமை கொண்டது. வரும் நாட்களில் இரு நாடுகளும் ஒருமித்த உடன்பாட்டிற்கு வராவிட்டால் இது ஒரு பிராந்திய போராக மாறி உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுக்கும் என்பது திண்ணம்.